ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அதற்கான தரவுகள் அனைத்தும் நம்ம வட்டத்தில் இருக்கிறது. இதில் பாரதிய ஜனதா கட்சி 2024 23 இடங்களில் பாராளுமன்றத்தில் 23ன்னு சொன்னாக்க 138 சட்டசபை தொகுதின்னு வரும். 23 பாராளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டது. அந்த 23 பாராளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை 2,50,58,270. பாரதிய ஜனதா கட்சி பெற்ற வாக்குகள் 49,18,293. இந்த போட்டியிட்ட இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி தாமரை சின்னத்தில் போட்டியிட்ட இடங்களில் தாமரை பெற்ற வாக்குகள், பாஜக பெற்ற வாக்குகள் 49,18,293. இதனுடைய சராசரி பார்த்தோம் என்றால் 19.62 விழுக்காடு, 19.62%. எப்பொழுதுனா 2024 பாராளுமன்ற தேர்தல். இந்த சட்டசபை தேர்தலில் 2026 நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தாமரை சின்னத்தில் நாம் போட்டியிட்ட இடங்கள் 33, 27 பாஜகவும், மீதி 6 இடங்கள் எங்களுடைய கூட்டணி கட்சி ஜான் பாண்டியன் அவருடைய கட்சி தமாக எல்லாம் சேர்ந்து 33 இடங்களில் நாங்கள் தாமரை சின்னத்தில் வாக்குகளை கேட்டோம். அந்த 33 இடங்களில் பதிவான மொத்த வாக்குகள் 66,03,226. பாஜக பெற்ற வாக்குகள் 14,67,024. இதனுடைய சராசரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இதனுடைய சராசரி விகிதம், சதவிகிதம், விழுக்காடு என்பது 22.22 விழுக்காடு. அதாவது 2014 விட நாங்கள் மிகவும் குறைந்து போய்விட்டோம் என்று சொல்பவர்களுக்கு பதில் 2024 19.62 இருந்தது. இன்றைக்கு இந்த தேர்தலில் 22.22 உயர்ந்து இருக்கிறது என்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது பாஜக தன்னுடைய பலத்தை தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது என்பதற்கு மிக முக்கியமான உதாரணம் இது. இன்னும் சொல்லப்போனால் நாம் திமுகவையும் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய, ஏன்னா தொடர்ந்து திமுக தங்களுடைய தோல்வியை பற்றி பேசாமல் பிஜேபி போயிடுச்சு, விசிகா பிஜேபி போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. திமுகவை பொறுத்தவரையில் 2021 133 இடங்களில் ஜெயித்தாங்க. இப்போ 59 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அன்னைக்கு 48 விழுக்காடாக அவங்களுடைய கண்டஸ்டட் ஆவரேஜ், நான் சொன்னேன் இல்லையா, 48 விழுக்காடாக இருந்தது. இன்றைக்கி 24 விழுக்காடாக குறைந்திருக்கிறது கண்டஸ்டட் ஆவரேஜ். பிஜேபியினுடைய ஆவரேஜ் என்ன இன்றைக்கி 22.22, திமுகவினுடையது 24. 1.8% தான் பிஜேபியை விட அவங்க அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க. அதாவது திருமாவளவன் அவர்கள், திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், கம்யூனிஸ்டுகள்லாம் சொல்லணும்னா நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசினா எங்களுக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்க தெரியும். நீங்கள் 50% கிட்டத்தட்ட கடந்த 2021 48% இருந்தது, இப்போ 24% குறைஞ்சிருக்கிறாங்க திமுகன்றது தான் உண்மை. அதே போல் விடுதலை சிறுத்தைகளை பார்த்தோம் என்று சொன்னால் கண்டஸ்டட் ஆவரேஜில் அவங்க 35%லேருந்து 25% குறைஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் பார்த்தோம்னா 1.9%லேருந்து 1.3% ஸ்டேட் ஆவரேஜ் குறைந்திருக்கிறது. காங்கிரஸ் அதே மாதிரி அவங்க 4.3லேருந்து 3.4க்கு குறைஞ்சிருக்கிறாங்க, 28 சீட்டில் கண்டெஸ்ட் பண்ணி. இதையெல்லாம் ஏன் சொல்கிறோம் என்றால், தமிழ்நாட்டில் தாவேகா என்கிற ஒரு கட்சி, அந்த கட்சியை தவிர தன்னுடைய வாக்கு சதவிகிதத்தை, ஏன்னா அந்த கட்சி 108 சீட்டில் ஜெயிச்சுட்டாங்க, அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க, மாற்று கருத்து இல்லை. ஆனால் தமிழ்நாட்டிலேயே அதிகமான தாவேகாவை தவிர அதிகமான தன்னுடைய வாக்கு சதவீதத்தை
அதிகரித்திருக்கிற ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறத ஆணித்தரமாக நம்மளால் இங்கே நான் இந்த புள்ளி விவரப்படி நான் கொடுத்துருக்குறேன்.